காய்கறி பழங்களை விட அதிக அளவு நார் சத்து இருக்கிற சீட்ஸ் வச்சு சூப்பரான மிக்ஸ்டு சீட்ஸ் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் தொட்டுக்க பொடியும் வேணும்னு சொல்கிறவங்களா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹை ஃபைவ் கொடுத்துருங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். 1/2 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 1/4 கப் வெள்ளை எள்ளு, 1/4 கப் கருப்பு எள்ளு தனித்தனியாக நல்லா பொரியிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வறுக்கிறதெல்லாம் வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து வறுப்பட்டுருச்சான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு தோலோடு இடித்து சேர்த்து ஈரம் போகிற வரை வறுத்து வச்சுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆற வச்சிருந்த சீட்ஸ் கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் விட்டுரும். உளுந்து வத்தல்லாம் தனியாக அரைச்சிட்டு நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஹெல்தி சீட்ஸ் பொடி ரெடி. இது இட்லி, தோசை, ரைஸ் மேலே போட்டு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இதில் ஃபைபர், ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரி எக்கச்சக்க நியூட்ரியன்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.